எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லணும்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது, பட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டீங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி, ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டுறாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயமாகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல, டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயாதமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கோம் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான். நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் entire cast and crew and main producers கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலஜன், thank you for coming and thank you for the clarification also. And நன்றி, வணக்கம், thank you. எதுக்கு
பேசக்கூடாதா? ஓகே, வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி மேதமன் முடிச்சப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தான் கேட்கும், போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூமில். நான் ஒரு கொடையில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற மாதிரி ரேண்டமாக ஐடியாவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன். ஒரு வாட்டி கூட பேக் ஸ்பேஸ் கூட தட்டல, அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து இந்த நீ நான் மலை குடை. அப்படி ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட், அதுக்கு மறுநாள் வந்த அன்பு, நிறையா கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் நான் பேர் கூட வைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, அந்த கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதாக எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாமல் தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் ஃபோன் பண்ணி, இப்போ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக்கில், வெறும் ஒரு 4 லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ளே இது ஒரு நல்ல கதை இதுக்குள்ளே இருக்குது. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ண முடியுது. இதை ஒரு படமாகவே ஆக்கலாம், இல்லைன்னா வேறு யாராவது அதை பண்ண போகிறாங்க, தயவுசெய்து அதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து நான் மது ஷார்ட் ஃபில்மை யூடியூப்பில் போடும்போது, தயவுசெய்து அதிலேருந்து தூக்கிடுங்க, நம்ம அதை தேட்டரில் போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து, அந்த மது மேதமான மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து இப்போ வந்து இது 29 வந்து நிற்கிது. ஸோ யாரோ அவரோட லவ் ஸ்டோரி அந்த கதை இந்த கதைலாம் கேட்டாங்களே, நான் உட்காந்து டைப் பண்ணும் போது ஃபிக்ஷனலாக உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் பண்ணுற பல கலைஞர்களில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு எல்லாருமே கண்டென்ட் தான். அண்ட் நான் உள்ள இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடணும். கார்த்திகேயன் சந்தானம் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தயங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏங்கிட்டே இருக்கணும்ன்ட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரிப்போ அடுத்ததை இது பண்ணலாமா, சரிப்போ ஆனால் நீ என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண, இந்த கதையை ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணும் அப்படின்னு அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். மேதமான் பண்ணும்போது எங்கள் வீட்டு குத்துவலுக்கு சாங் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு பாட்டுன்னு உருவாக்கி அவருக்கு போட்டு காமிக்கும் போது 30வது செகண்ட்லேயே கழிச்சிட்டு, இது நாய்ஸ் ரத்னா, நம்மளது மியூசிக்கல் ஃபிலிம், இதை எப்படி நீங்கள் வந்து பாட்டுன்னு கொண்டாந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ்கிட்டையும் காமிங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டு விழுந்து சிரிச்சுட்டு, யாருங்க இவங்க என்ன இப்படிலாம் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணார். அப்போ நான் கார்த்திகேயன் சந்தானம்கிட்ட சொன்னேன், 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். அப்போ சொன்னேன், நீங்கள் கடைசியாக எப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் போயிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா, ஜன்னல் வழியாக புக்கை தூக்கி போட்டு படியில் நின்று பாட்டு பாடிருக்கீங்களா, இது அவங்களோட வேர்ல்டு, அவங்களோட கதை அப்படின்னு சொன்னேன். அதே கார்த்திகேயன் சந்தானம் இந்த படம், அவர் 18 ஃபிலிம்ஸ் ஓல்டு, நான் 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு. நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் எடிட் பார்த்துட்டு அவர் கொடுக்குற இன்புட்ஸும் சரி. நேற்று நாங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டன் போகிறோம், எக்ஸல் ஷீட்டில் எந்த நியூஸ் சேனலுக்கு டிஆர்பி அதிகம் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சு பார்த்துட்ருக்காரு. எப்படி க்ரியேட்டிவ் சைட்லேயும் சரி, நம்பர் சைடும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1.5 மணி நேரத்தில் 70%லேருந்து 7% ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் ஃபோன், அவ்வளோ ஃபோன் காலும் நடுவில். ஸோ இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சந்தானம். ஏன்னா லோகேஷ் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தான், லோகேஷே ஒரு கதை கொடுத்து அதை படமாக பண்ணணும்னு சொல்லி. அண்டு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து நான் இன்னொரு படம், ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதையாக கொடுத்தேன். அதுக்கும் அவர் சைடில் முயற்சிகள் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை மாதிரி பண்ணுங்க, இதான் நீங்கள் அப்படின்ட்டு கார்த்திகேயன் சந்தானம் தான் இழுத்து
இங்கே விட்டார். அதுதான் 29. அண்ட் அடையாளம் பற்றி பேசினனால அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டாரா? கருப்பு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவர் நான் நிறையா பேசணும்னு நினச்சது எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. வேணா டப்பிங்கில் மாற்றி போட்டுடலாங்க, நான் சொல்ல நினச்சிருந்தேன், அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜே பாலாஜி. நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தால் கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும்னு இருக்க மாதிரி இப்போ அவர் கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நிலமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இதை கேட்டிங்கன்னா ஐ எம் யுவர் ஃபேன் ஆஃப் யுவர் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம், ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையர் தான். ஸோ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது தான் நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவனை ஆனணும் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவனை ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்குள்ளே ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னைத்தானே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படமாக அது உருவாச்சு. இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசில் தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணும்னா இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல விரும்பல. அப்போது இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. டோர் நம்பருன்றாங்க, பஸ் நம்பராக இருக்குமோ, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆறாமல் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்து இந்த 5 minutes பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட். இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் இந்த 10 slices ஆஃப் சத்யான்றவனோட லைஃப். இது உங்களை என்கேஜ் பண்ணுது, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ஸ்லைசஸும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் எடிட்டர் சதீஷ் நான் மறந்துடக்கூடாது. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தன் முதுகெலும்பை 3 ஆக்கி வேலை பார்த்ததுன்னா எடிட்டர் சதீஷ். எடிட்டர் சதீஷ் இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற படமாக வந்திருக்காது. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக எனக்கெல்லாம் அழுகே வந்திருக்கு, ஏன் இவ்வளோ வருத்திட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக சோகங்கள் என்னென்னா இதில் எடிட்டிங்கே வேலை இல்லாத ஒரு ஷார்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக எடிட்டர் பற்றி சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ மாதேஷ் மாணிக்கம் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பார், அவர் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கேட்க மாட்டார், பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ மேதமானுக்கு நான் மாதேஷ் ஸ்டோன் பெஞ்சில் பண்ண வைக்கலாம்னு கூப்பிட்டு வரும்போது அது அமையல. அப்புறம் விஜய் கார்த்திக் பண்ணலான்னு இருந்துச்சு, அதுவும் அப்போ இரவா காலம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் விது பண்ணாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு படம் போகும் மாதேஷ் வந்து போகிற மைண்டில், அப்புறம் நடக்காமல் போவோம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் பண்ணும்போது மாதேஷ், நான் அந்த ஃபயரோடு இருக்கிற மாதேஷ் வந்து நம்ம இந்த படத்தில் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். பட் போகிற ஸ்பீடு, ஏன்னா மாதேஷ் வந்து போன மாதமே ரோலிங் சொன்னாலும் இதில் வேலை பார்த்த எல்லாரும் போன மாதமே வேலை பார்த்தவங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேறு ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் கழித்து ஒரு 35 நாள் கிடச்சிருக்கணும் போது நான் வேறு ஓட்டம் ஓடுறேன்னும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் அவங்ககிட்ட 2வது நாளே சொல்லிட்டேன், நான் இந்த படத்தை இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம், நான் கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பேன்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேலே ஒருத்தன் இந்த ஓட்டம் ஓடுறான்னும் போது எல்லாருமே சேர்ந்து ஓடினாங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்போ இந்த படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் பிரீத்தி விதுவை பற்றி நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலாக அதனால் பிரீத்தி இல்லைன்னா விஜய் வந்து வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு இப்போவும் தோணுது. அண்ட் சத்யாவும் சரி, இவங்களுக்குள்ளே இருக்க அந்த எனக்கு விதுவை வந்து
இந்த கேரக்டரை பண்ணணும்னு சொன்னதுமே ப்ரொபோசல் லைன் வந்து ஒவ்வொரு லவ் ஸ்டோரிலையுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். சேதுல மனசு வலிக்குது புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது ஒரு ப்ரொபோசல் லைனாக இருக்குன்னா, சக்தி நீ அழகாக இருக்கன்னு நினைக்கலான்றது ஒரு ப்ரொபோசல் லைன்னா, இந்த மொமெண்ட்டில் என்ன ப்ரொபோசல் லைனாக இருக்கலான்னா ஒரு ஐ லவ் யூ தான் இருந்துச்சு. விது கொடுத்ததும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆயுசு முழுக்க அண்ணாந்து பார்க்க ரெடியான்னு சொல்கிறது கேட்குறது வந்து ரொம்ப, ஏன் வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் போட்டு சீட் பண்ணிலாம் மேட்ச் பண்ணோம், இந்த ஹைட் டிஃப்ரென்ஸே பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு விதுவை காஸ்ட் பண்ணதும் அந்த லைனே மாற்றினேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விதுவோட ஹைட்டு, பிரீத்தியோட டான்ஸு, மகேந்திரனோட பர்சனாலிட்டி, ஷானோட சோல்னு எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவங்கள பற்றி நிறையா பேசிட்டனால இப்போ பேச போகிறதில்ல. ஷான் இவர் அவருன்னு நான் நிறைய இடத்துல பேசி விட்டேன் ஃப்ளோவில். இந்த படத்தை இப்படி கார்த்திகேயன் சந்தானம் சொன்னனோ அது மாதிரி இப்போது ஐயா நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, முடியுமா அப்படின்னா, இவர்கிட்ட நேற்று ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, முடியுமான்னு கேட்டால் கூட பண்ணிடலாம் ஐயா, நேற்று தான் நான் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பார். எனக்கு பயமாகவே இருக்கும், சரி யாராவது கூட 2 பேர் நோ சொன்னால் நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பார். இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து ஷான் ரோல்டன். நான் வந்து பாட்டை பற்றி துண்டு துண்டாக இப்படிலாம் பேசுகிறேன்ல, இனிமேல் நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கதையில் எனக்கு ஒரு மியூசிக் கேட்குது அப்படின்னா அது ஷானோட ஸ்ட்ரென்த்தில் சோல்லேருந்து ஒரு மியூசிக் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்கை அந்த கதை கேட்கலன்னா அந்த கதையை நான் எழுத மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அவர் விரல் வச்சா வர்ற மியூசிக் வந்து எனக்கு பெண்ணு வச்சா எழுத வரும். ஸோ இந்த கோயின்சிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படம் பண்ணுவோம் ஐயா, கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ நீங்கள் இந்த ஆன்போர்டு இந்த படத்தில் வந்தது. உமாதேவி லிரிக்ஸ் அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நான் வந்து இன்டிமேட்டான ஒரு சாங்குன்னு சொல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று தோணும், யோசிப்பாங்க, அப்புறம் அவங்களே சிரிச்சுட்டு செவ்வறு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வேணான்னு நினச்சிங்களோ அதை சொல்லுங்கன்னு அவங்கள வந்து ஒரு மாதிரி படுத்தி எடுத்து அப்படி தான் பொல்லாத ஆசைகள் பாட்டில் மேஜிக், அந்த மேஜிக் அப்படி தான் நடந்துச்சு. அண்ட் விதுவோட வாய்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. இந்த மைண்ட் வாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே இருக்குது. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீலேன்னு பாட்டு வந்து அந்த சீலேன்றதே வந்து மைண்ட் வாய்ஸுக்கான ஒரு வார்த்தையை நான் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளே உருவாக்கின ஒரு வார்த்தை. ஸோ அண்ட் விது வாய்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அண்ட் அந்த சீலை சாங்கும் வந்து நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்றது தான் ப்ரீஃபே. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலுமே உயிர் கொடுத்தாங்க அவங்க. அண்ட் லீலாவதி நீங்கள் அந்த டான்ஸ் கோரியோ லாஸ்ட் மினிட்ல சொன்னோம் அந்த பொல்லாத ஆசைகளில், இவங்களோட கோரியோகிராஃபி வந்து அவங்களோட போஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க, எனக்கு பிரீத்தியை பார்த்த மாதிரி இல்லை, லீலாவே டான்ஸ் ஆடிட்டு போன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுலேயும் ரிகார்டிங் த ரிலீஸ், ஸோ இந்த பக்கம் கரை படம் இருக்குது, இந்த பக்கம் கருப்பு படம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னு இது வந்து எனக்கு கன்சர்னாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், இல்லைங்க சம்மர்னும் போது வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும், பட்டு நாங்கள் வந்து மெர்சல் கூட மேதமான் விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பீச் சீன் பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் ஒரு 5 அடி போனோன்னா கடல் காற்று, அலை சத்தம், இந்த பக்கம் 5 அடி போனீங்கன்னா இந்த வண்டிங்க சத்தம், இங்கே நடுவில் மட்டும் ஒரு காற்று மட்டும் தான் கேட்கும்ன்ட்டு, அந்த மாதிரி ஒரு காற்றாக தான் இந்த பாடம் இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அதுக்கான இடம், அதுக்கான கண்களும் காதுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ 29 May 8 வருது, May 8 தான் வருதுல்ல, எஸ் May 8 வருது. நான் ஏற்கனவே ப்ரொமோலே தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு திட்டுவாங்க. தேங்க்யூ லோகேஷ், எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் ஒத்துக்குனதுக்கு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையுமே கேட்ட இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கிளிங்கி ப்ரொடியூசர், ஒரு எனக்கு என்ன நான் பண்ணிடுவோம் அப்படின்ற ப்ரொடியூசர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. அவங்க 2 பேரும் நானாக இருக்கிறதுனால சில விஷயங்களில் அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் திருப்பி கொடுக்குற கட்டி பிடிச்சி நான் சொல்கிறேன் மன்னிப்போ நன்றியோ தான் இந்த 29. லவ் யூ போத், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.